ஹாய் ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம முழு மாதிரி தேர்வு 3ல் வந்து 6ஆம் வகுப்பு பொது தமிழ் ரிவிஷனில் 6ஆம் வகுப்புலேருந்து இன்றைக்கி ரிவிஷன் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து பொது அறிவில் வந்து எக்கனாமிக், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி எல்லாமே கலந்து பேலன்ஸ் ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான 150 கேள்வியில் வந்து எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 வீக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 வீக்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நீங்கள் 3000-4000 கேள்வி பக்கம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி மாதிரி தேர்வுகள் வந்து 20 தேர்வுகள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் டெய்லியுமே 100 கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷன்ஸ்க்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து நியூவாக படிக்கிறவங்க எல்லாம் ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. மேலே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்களா. இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுங்க. உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிவிஷனுக்கு தேவையான எல்லா சிலபஸ் வைஸ் எல்லா டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃபாக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேர்ம் வைஸ் வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. சரி, 6லேருந்து 12th வரைக்கும் தமிழ் டேர்ம் வைஸ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்ல எல்லா பார்ட்டுமே டெஸ்ட் வச்ச கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு வில்லிங் இருந்தால் நீங்கள் டெஸ்ட் கொஷின்ஸ் தனியாக கூட கலெக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கான கேள்வி நான் இடையில சொல்லுவேன், அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஷின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள வகைகளில் சரியானது எது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள வந்து சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, திருக்குறளில் இயல்களில் ஒன்றான துறவரவியலில் 32 அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. திருக்குறள் இயல்களில் ஒன்றான துறவரவியலில் 32 அதிகாரங்கள் இருக்குங்கிறாங்க. கரெக்டாக? துறவரவியலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 13 அதிகாரங்கள் இருக்குது. சரிங்களா? அரசியலில் வந்து 13 அதிகாரங்கள் இருக்குங்கிறாங்க. ஸோ இதுவுமே தவிர அரசியலில் வந்து 25 அதிகாரங்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? சரியானது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் வந்து 1, 2 தவறு அப்படிங்கிற நான் இங்கே கொடுத்துருக்கேன். பட் இங்கே எப்படி வரலாம் அப்படின்னா எதுவும் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா சரியானது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படி கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் சரிதான். சரிங்களா? அப்போ துறவரவியலில் மொத்தம் 13 அதிகாரம் இருக்குது. அரசியலில் 25 அதிகாரங்கள் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. ரெண்டாவது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை காண்க. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்கின்றார் பாரதியார். விடை கொடுத்துட்டாங்க, வினா கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆன்சர்ஸ் வரும்? நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்கின்றார் பாரதியார். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி. நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார். கரெக்டுங்களா? ஸோ அந்த விடைக்கேற்ற வினா வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக குரூப் 4 உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. 2-3 பேர் வந்து ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னு என்கிட்டே நீங்கள் சொன்னீங்க. கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். மூணாவது கேள்வி, வட்டம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. வட்டம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. ஸோ வட்டம்னா என்ன வரும்? பண்பு பெயர். ஆப்ஷன் டி, பண்பு பெயர். நாலாவது கேள்வி, எவ்வகை வினா என்பதை கூறுக. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது எது? தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது என்ன வினா? ஆன்சர் அறியா வினா. ஆப்ஷன் ஏ, அறியா வினா. ஐந்தாவது கேள்வி, குடந்தை என்பதன் மருவு பெயர் என்னப்பா? மருவ பெயர் ரொம்ப முக்கியம். புதுச்சேரி, புதுகை, ஸோ அந்த மாதிரி வந்து புதுக்கோட்டை எல்லாமே கொடுப்பாங்க. இந்த நேம் எல்லாமே ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. மருவு பெயர் எல்லா ஊர்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். குடந்தை அப்படின்னா என்ன? கும்பகோணம். ஆன்சர் ஆப்ஷன் டி, கும்பகோணம். ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஆறாவது கேள்வி, பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் இப்பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எது? பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, புதியதொரு விதி செய்வோம். புதியதொரு விதி செய்வோம். ஏழாவது கேள்வி, பொறுத்துக. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க பாருங்க. சமர், சமர்னா என்ன? போர். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. எக்களிப்பு, பெரும் மகிழ்ச்சி. களனி, வயல். நல்கும், தரும். சரிங்களா? சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 6லேருந்து 12th வரைக்கும் எல்லா சொல்லும் பொருளுமே படிக்கணும். நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டையுமே சேர்ந்து படிக்கணும். கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். சமர்னா போர், மல்லெடுத்தனா வலிமை பெற்ற, எக்களிப்பு பெரும் மகிழ்ச்சி, களனி வயல், நல்கும்னா தரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. 3, 4, 5, 1, 2 தான் சரி.
8வது கேள்வி, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் ஆன்சர் முடியரசன். ஆப்ஷன் ஏ முடியரசன் அவர்கள். 9வது கேள்வி, கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறும் கொள்வோம். இப்பாடலின் ஆசிரியர் யார்? கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என்றும் பாடலின் ஆசிரியர் ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் சி பாரதியார். பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கவிஞர்களோட மேற்கோள்களும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். 10வது கேள்வி, பிரித்தெழுதுக. நானிலம். நானிலம் சொல்ல பிரித்தெழுதுனா என்ன வரும்? 4 கூட்டல் நிலம். 4 கூட்டல் நிலம். 11வது கேள்வி வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக தொண்டி விளங்கியது. ஸோ தவறா சொல்லுங்க. அப்போ தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் எதுப்பா? கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணுங்க. நான் இதுக்கான ஆன்சரை வந்து எகெயின் மறுபடியும் இன்னொரு கொஷின்ஸ் வரும், அதில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ டெஸ்ட் ரைட் பண்ணும்போது இதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? 2வது, பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மிளகு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி போன்றவை பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டனர். கொஷினை கரெக்டாக படிங்க. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மிளகு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி போன்றவற்றை பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. நம்ம ஊர்லேருந்து ஏற்றுமதி கொடுத்தோம், இறக்குமதி பண்ணலை. ஸோ ஆன்சர் இதுவுமே தப்பு தான். சரிங்களா? 3வது, சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. சரிங்களா? சீனத்திலேருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு எல்லாமே இறக்குமதி செஞ்சாங்க. அரேபியாவிலேருந்து குதிரைகளும் வாங்கினாங்க. ஸோ இது சரிதான். சரிங்களா? சீனத்திலேருந்து கற்பூரம், பட்டு, கண்ணாடி எல்லாமே இறக்குமதி பண்ணாங்க. அரேபியாவிலேருந்து குதிரைகளும் வாங்கினாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? 1, 2 தவறு, 3 மட்டும்தான் சரி. சரிங்களா? தமிழ்நாட்டோட தலை சிறந்த துறைமுகம் வந்து தொண்டி கிடையாது. அதே மாதிரி நம்ம நாட்டில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி எல்லாம் வந்து நம்ம நாட்டிலேருந்து பிற நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க. சரிங்களா? 12வது கேள்வி, பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியர் யார்? பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியர் யார்? ஆன்சர் ஆ கௌரவன் அவர்கள். 13வது கேள்வி, போந்தை வேம்பி ஆரென வருவும் மாபெருந்தானையர் மலைந்த பூவும் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க. பாடல் ஆசிரியர் முக்கியம், பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூலும் முக்கியம். சரிங்களா? போந்தை வேம்பி ஆரென வருவும் மாபெருந்தானையர் மலைந்த பூவும் என்னும் பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் தொல்காப்பியம். ஆப்ஷன் சி தொல்காப்பியம். 14வது கேள்வி, மரபு தொடர் உணர்த்தும் பொருள் தருக. மரபு தொடர் உணர்த்தும் பொருள் கேட்டிருக்காங்க. அவசர குடுக்கை. அவசர குடுக்கை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அதோட பொருள் என்னப்பா? அவசர குடுக்கை அப்படிங்கிறது வந்து நம்ம சிந்தித்து செயல்படணும், யோசித்து பார்க்காம வந்து நம்ம பண்ணிடுறது அவசர குடுக்கை. எப்படி அவசர குடுக்கை அவசரமாக இது பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ யோசித்து செயல்படாமை. அவசர குடுக்கைனா யோசித்து செயல்படாமை. 15வது கேள்வி, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ப்ரீவியஸில் 2-3 தடவை கேட்டிருக்காங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து எதுப்பா? ஆன்சர் பட்டினப்பாலை. ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை. 16வது கேள்வி வந்து பாருங்க, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் பழமொழி 400. ஆப்ஷன் ஏ பழமொழி 400. 17வது கேள்வி, ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் ஆன்சர் பெருவாயின் முள்ளியார். ஆப்ஷன் பி பெருவாயின் முள்ளியார். 18வது கேள்வி, பாலோடு வந்து கூலோடு பெயரும். பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் குறுந்தொகை. கூல் கூ. சரிங்களா? கூலோடு பெயரும் குறுந்தொகை. 19வது கேள்வி, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யார்?
ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். 20வது கேள்வி, கொன்றை வேந்தன் என்ற நூலை எழுதியவர் யார்? கொன்றை வேந்தன் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் ஔவையார். ஆப்ஷன் டி ஔவையார். 21 தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து எதுப்பா? ஆன்சர் நற்றிணை. ஆப்ஷன் பி நற்றிணை. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான், ப்ரீவியஸ் எல்லாம் கேட்ட கொஷின்ஸு. 22 வணிகரை நடுவு நின்ற நஞ்சினோர் என்று கூறும் நூல் எது? வணிகரை நடுவு நின்ற நஞ்சினோர் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் பட்டினப்பாலை. ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை. 23வது கேள்வி, நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? நடுவண் அரசு எந்த ஆண்டு வந்து காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? ஆன்சர் 1976. 24 மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். ஸோ சிறப்பு பெயர்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். 25 பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுப்பா? பாலோடு வந்து கூலோடுனா குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து எது? ஆன்சர் அகநானூறு. ஆப்ஷன் சி அகநானூறு. 26 நூலக விதிகளை உருவாக்கி இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நூலக விதிகளை உருவாக்கி இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ரா அரங்கநாதன் அவர்கள். ஆப்ஷன் ஏ ரா அரங்கநாதன் அவர்கள். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரிக்கு உண்டான அவார்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவரோட பிறந்தநாள் அப்போ சரிங்களா, யார்? ரா அரங்கநாதன் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூலகவியலுக்கான அவார்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. யார்? ரா அரங்கநாதர் அவரோட பெயர்லேயே வந்து விருது கொடுத்துட்ருக்காங்க. 27 அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் என்ன பெயரில் கொண்டாடப்படுகிறது? அறுவடை திருநாள் வந்து ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் என்ன பெயரில் வந்து கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மகர சங்கராந்தி. ஆப்ஷன் டி மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அடுத்தது முடியரசன் அவர்களின் இயற்பெயர் என்னப்பா? ஒவ்வொரு கவிஞரோட இயற்பெயர் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். முடியரசன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். முடியரசன் யார்? துரைராசு. ஆப்ஷன் சி துரைராசு. 29 பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்று? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர்னு சொன்னவர் யாருன்னா ஔவையார். ஆப்ஷன் ஏ ஔவையார் அவர்கள். 30வது கேள்வி, சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய எந்த எழுத்து வரும்? சொற்களில் மெல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்ததுக்கப்புறம் பெரும்பாலும் அதன் இனமாகி எந்த எழுத்து வரும்? ஆன்சர் வல்லின எழுத்து வரும். சரிங்களா, மெல்லின எழுத்துக்கு அடுத்தது வந்து அதோட இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும். 31வது கேள்வி, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் ஆன்சர் காமராஜர் அவர்கள். அதை விரிவுபடுத்தியவர் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் வருவார். ஆனால் உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் அவர்கள். 32வது கேள்வி வந்து பாருங்கள், விவேகானந்தர் பிறந்தநாள். விவேகானந்தர் பிறந்தநாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து ஜனவரி 12ஆம் நாள். ஸோ அந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா அவரோட நினைவாக தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறோம். சரிங்களா, விவேகானந்தர் பிறந்தநாள்னால் அவரோட நினைவாக வந்து யாருடைய தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னா தேசிய இளைஞர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்தது 33வது கேள்வி, ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் எதுப்பா? ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆப்ஷன் ஏ அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் 2வது பெரிய நூலகம். 34 ரசீது. ரசீது என்பதற்குரிய தமிழ் சொல் எது? ரசீது என்பதற்குரிய தமிழ் சொல் எதுப்பா? ஆன்சர் பற்றுச்சீட்டு. ஆப்ஷன் பி பற்றுச்சீட்டு. 35வது கேள்வி வந்து பாருங்கள், மூதுரை. மூதுரை என்ற நூலை எழுதியவர் யார்? நூலாசிரியர்கள் கண்டிப்பாக படிக்கணும். மூதுரை நூலை எழுதியவர் யார்? ஔவையார். ஆப்ஷன் சி ஔவையார். 36வது கேள்வி, திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் யார்? திரை இசை பாடல்களில்
உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். 37வது கேள்வி வந்து பாருங்கள். உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர் சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா, சொல்லும் பொருளும் படிக்கணும், அதே மாதிரி எதிர் சொற்களும் படிக்கணும். உதித்த என்ற சொல்லுக்கு எதிர் சொல் என்ன? மறைந்த. ஆப்ஷன் ஏ மறைந்த. 38வது கேள்வி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் நன்னூல். ஆப்ஷன் ஏ நன்னூல். ஸோ அடுத்து வந்து பாருங்கள். ஸோ திருவள்ளுவர் பற்றின கேள்வி. ஸோ இது உங்களுக்கான கேள்வி தான். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் தான் சொல்லணும். சரிங்களா, அதாவது வந்து திருவள்ளுவர் தினம் எப்போ, திருவள்ளுவர் ஆண்டு எந்த நாள்லேருந்து நம்ம கணக்கிடுறோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்குது. ஸோ பார்த்துட்டு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 40வது கேள்வி. டிமாண்ட் டிராஃப்ட் என்பதற்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. டிமாண்ட் டிராஃப்ட்னா என்னப்பா? ஆன்சர் வரைவோலை. ஆப்ஷன் பி வரைவோலை. 41. பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் எது? பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் மாமல்லபுரம். ஆப்ஷன் ஏ மாமல்லபுரம். 42. விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? விருந்தினரின் முகம் வந்து எப்போது வாடும்? ஆன்சர் நம் முகம் மாறினால். ஆப்ஷன் ஏ நம்மளோட முகம் மாறினா தான் வந்து விருந்தினர் அவர்களுடைய முகமும் மாறும். 43வது கேள்வி. பயன் கூட்டல் இலா. பயன் கூட்டல் இலா என்பதை சேர்த்து எழுதுனா என்ன வரும்? ஆன்சர் பயனில்லா. ஆப்ஷன் ஏ பயனில்லா. 44 வந்து பாருங்கள். காதால் கேட்டு வாய் வழியாக வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? காதால் கேட்டு வாய் மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் என்ன சொல்லுவாங்கன்னா வாய்மொழி இலக்கியம். ஆப்ஷன் பி வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 45. வீரகாவியம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியம். வீரகாவியம் நூலின் ஆசிரியர் யார்ப்பா? ஆன்சர் முடியரசன் அவர்கள். ஆப்ஷன் டி முடியரசன் அவர்கள். 46. வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்று வணிகரின் நேர்மையை பற்றி கூறும் நூல் வந்து எது? வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்று வணிகரோட நேர்மையை பற்றி உணர்த்தும் நூல் வந்து எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. ஸோ வணிகரை பற்றின நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஆன்சர் திருக்குறள். ஆப்ஷன் ஏ திருக்குறள். 47 வந்து பாருங்கள். சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் ஆட்டின் பாலை கொடுத்து எதை பெற்றனர்? சங்க காலத்தில் பண்டமாற்று ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறதா பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஆட்டோட பாலை கொடுத்துட்டு எதை எந்த பொருளை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தானியம். ஆட்டோட பாலை கொடுத்து தானியம் வாங்கியிருப்பாங்க. 48. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தோரு பால் கோடாமை சான்றோர் கனி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தோரு பால் கோடாமை சான்றோர் கனி என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து எது? ஆன்சர் திருக்குறள். ஆப்ஷன் ஏ திருக்குறள். 49. ஸோ இதை நான் உங்களுக்கு கேட்ட கொஷின் தானே. பண்டைய தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் எது? பண்டைய தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் எது? ஆன்சர் பூம்புகார். ஆப்ஷன் பி பூம்புகார். 50வது கேள்வி. தமிழ்நாட்டிலிருந்து பிற நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள். ஸோ இதுவும் நம்ம பார்த்தோம்ல. தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எது? எது? தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தான் பிற நாட்டுக்கு நம்ம கொடுத்தோம். சரிங்களா? ஸோ கரெக்டாக பாருங்கள். தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு எல்லாமே நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தான் பிற நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சோம். 51வது கேள்வி. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து எவை? மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து எவை? ஆன்சர் ஆ மற்றும் ஓ. 52 வந்து பாருங்கள். கூற்றுகளை ஆராய்க. சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். சங்க காலத்தில் வந்து வணிகத்தில் நெல்லை கொடுத்து
அதற்கு பதிலாக வந்து உப்பை வாங்கினாங்க. ஸோ சரிதான், நெல்லை கொடுத்து உப்பு வாங்கினாங்க. அடுத்து வந்து பாருங்கள், ரெண்டாவது சங்ககால வணிகம் வந்து தரைவழி வணிகம் மற்றும் நீர்வழி வணிகம் என 2 வகைகளாக பிரிக்கப்பட்டு இருந்தது. சரிங்களா, சங்க காலத்தில் வணிகம் வந்து 2 வகையாக இருந்தது. தரைவழி வணிகம் மற்றும் நீர்வழி வணிகம் என 2 வகையாக பிரிக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2ம் சரி. 53வது கேள்வி வந்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அரேபியாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு யானைகள் இறக்குமதி செய்யப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. அரேபியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன வந்தது? குதிரை தான் வந்தது, யானைகள் கிடையாது. ஸோ அப்போ இது வந்து தவறு தான். சரிங்களா. ஸோ ரெண்டாவது, துறைமுக நகரங்கள் பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. துறைமுக நகரங்களை வந்து என்னென்னு சொல்லுவாங்க? பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அப்போ இது வந்து சரிதான். அப்போ கூற்று 1 வந்து தவறு, 2 வந்து சரி. சரிங்களா. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. மேக்ஸிமம் 2மே கரெக்டாக தான் கொடுப்பாங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுக்கறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் கரெக்டாக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 54, காவியப்பாவை என்ற நூலை எழுதியவர் யார்? காவியப்பாவை என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் முடியரசன். ஆப்ஷன் ஏ, முடியரசன் அவர்கள். 55, இ-காமர்ஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல். கலை சொற்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இ-காமர்ஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்னப்பா? ஆன்சர் மின்னணு வணிகம். மின்னணு வணிகம். 56 வந்து பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், நடுவண் அரசு காமராஜருக்கு 1966 பாரத ரத்னா விருது வந்து வழங்கியது அப்படிங்கிறாங்க. நடுவண் அரசு காமராஜருக்கு வந்து எந்த வருஷம் வந்து பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க? 1976. சரிங்களா. 66 கிடையாது, 76 தான் வந்து பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. ஸோ அப்போ இந்த கூற்று வந்து தவறு தான். ரெண்டாவது, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது காமராஜர் தான், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணது, விரிவுபடுத்தினது தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள். சரிங்களா. ஸோ அதை அப்படியே மேலே வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய திட்டங்கள் அது கூட ஆட் பண்ணது யார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் தான். சரிங்களா. ஆனால் உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் தான். ஸோ அப்போ இங்கே 2மே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் 2ம் தவறு. ஆப்ஷன் பி, 2ம் தவறு. ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களோட ஆன்சர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மார்க்ஸை மறக்காமல் சொல்லணும். உங்களோட ஆன்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர்ஸ் பண்ணுறேன். சரிங்களா. 57, உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யார்? உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யார்? ஆன்சர் திருவள்ளுவர். ஆப்ஷன் டி, திருவள்ளுவர். 58 வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா அப்படிங்கிறாங்க. ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படுபவர் யார்? காமராஜர் தான். ஸோ அப்போ இது வந்து தவறு. தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் காந்தி அப்படிங்கிறாங்க. தலைவர்களை உருவாக்குபவர் காந்தி அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவுமே தவறு தான். சரிங்களா. ஏழை பங்காளர், கருப்பு காந்தி, தலைவர்களை உருவாக்குபவர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் அவர்கள் தான். ஸோ இப்போ 2மே இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ம் தவறு. ஆன்சர் 2ம் தவறு. 59 வந்து பாருங்கள், அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இ. 60வது கேள்வி, சீனத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் எது? சீனத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் எது? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூற்றுகளையும் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி தனியாகவும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ எது வந்து இறக்குமதி செஞ்சாங்க? கண்ணாடி, கற்பூரம், பட்டு. ஸோ எல்லாமே சரிதான். சரிங்களா. இது 3மே சீனத்திலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செஞ்சாங்க. கண்ணாடி, கற்பூரம், பட்டு. 61வது கேள்வி வந்து பாருங்கள், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட எத்தனை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் முதல் தளத்தில் உள்ளது? நூல்கள் வந்து முதல் தளத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட எத்தனை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து முதல் தளத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை நூல்கள்? 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள். சரிங்களா. 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து பிற நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 62வது கேள்வி வந்து பாருங்கள், தூற்றும்படி. தூற்றும்படி என்ற சொல்லின் பொருள் என்னப்பா? தூற்றும்படினா இகழும்படி. ஆப்ஷன் சி, இகழும்படி. 63, நெய்தல் நில மக்களின் தொழில் என்ன? நெய்தல் நில மக்களின் தொழில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெய்தல் நில மக்கள் வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். மீன் பிடித்தல் மற்றும் உப்பு விளைவித்தல். அடுத்து வந்து பாருங்கள், 64, மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம் பெறாத சொல் எது? மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம் பெறாத சொல் வந்து எந்த சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், மஞ்சள், வந்தான்,
கல்வி அப்படிங்கிறதுல வந்து மெல்லினத்துக்கான இணை எழுத்து வரல. ஸோ தம்பி இதெல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 65 அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். எத்தனை தளங்கள் இருக்குது, ஒவ்வொரு தளத்தில் என்னென்ன நூல்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எந்த தளம்னா முதல் தளத்தில். ஆப்ஷன் பி முதல் தளம். 66 முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். ஆப்ஷன் பி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 67 வந்து பாருங்கள், பொறுத்துக. மேதைகள், மேதைகள்னா அறிஞர்கள். மாற்றார் மற்றவர். நெறி வழி வற்றாமல் குறையாமல். சரிங்களா? சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தனித்தனியாக 6லேருந்து 12 வரைக்கும் உங்களுக்கு புக்கில் வந்து அங்கங்கே கொடுத்துருக்கறதுக்கு உங்களுக்கு படிக்கிற கஷ்டமாக இருந்தால் மொத்தமாக டோட்டலாக நாங்கள் தனித்தனியாக கொடுத்துருவோம் 6லேருந்து 12 வரைக்கும்னு சொல்லி. நீங்கள் மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷனுக்கு மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வேணுங்கிறங்க மேலே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். உங்களுக்கு தமிழ் மட்டும் வேணால் நீங்கள் தமிழ் தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ் மட்டும் வேணால் நீங்கள் அதை தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி வற்றாமல் குறையாமல். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 1, 4, 2 தான் சரி. 68 வந்து பாருங்கள். ஸோ இதுவும் வந்து சொல்லும் பொருளும் தான். பாருங்கள். நந்தவனம், நந்தவனம் பூஞ்சோலை. பார் உலகம். பண் இசை. இளைத்து பதித்து. புரியுதுங்களா? ஸோ அதுலேயே நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு அதோட பொருள் புரியுது. நந்தவனம்னா பூஞ்சோலை, பார் உலகம், பண் இசை, இளைத்து பதித்து. சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் 4, 2, 1, 3. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 69 வந்து பாருங்கள். மன்னனும் மாசா கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் யார்? மன்னனும் மாசார கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் ஔவையார். ஆப்ஷன் ஏ ஔவையார். இது வந்து மூதுரைன்னு டைரெக்டாக கேட்காம பாடல் கொடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னா, இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நூல் மூதுரை. சரிங்களா? மன்னனும் மாசார கற்றோனும் அப்படிங்கிற ஔவையார் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து எதுனா மூதுரை. கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 70வது கேள்வி வந்து பாருங்கள். நெய்தல் நிலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணையை சேர்ந்தது. கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் வந்து நெய்தல் திணையை சேர்ந்தது. சரிதான். நெய்தல் நில மக்களின் தொழில் வந்து உப்பு விளைவித்தல், மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். ஸோ பார்த்தால் தெரியும். கடல்னால என்ன? உப்பு வரும். உப்பு விளைவித்தல் பண்ணுவாங்க, மீன் பிடிப்பாங்க. ரெண்டுமே வந்து அவங்களோட தொழில் தான். சரிங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2ம் சரி. 71வது கேள்வி வந்து பாருங்கள். தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்துக்கள் இல்லை? தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்துக்கள் இல்லை? ஆன்சர் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்துக்கள் கிடையாது. 72 ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆன்சர் 100 வெண்பாக்களை கொண்டது. ஆப்ஷன் ஏ 100 வெண்பாக்களை கொண்டது. 73வது கேள்வி. கவி ஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார்? கவி ஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் தாரா பாரதி. ஆப்ஷன் பி தாரா பாரதி. 74 பொறுத்துக்கு வந்து பாருங்கள். கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், இதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். நாட்டுப்பற்று, நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரலிசம். இலக்கியம் லிட்ரேச்சர். கலைக்கூடம் ஆர்ட் கேலரி. மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. கரெக்டாக? நாட்டுப்பற்று பேட்ரலிசம், இலக்கியம் லிட்ரேச்சர், கலைக்கூடம் ஆர்ட் கேலரி, மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் 2, 1, 4, 3. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 75 வந்து பாருங்கள். பிழையற்ற தொடரை பின்வரும் கூற்றுகளிலிருந்து கண்டுபிடி. பிழையற்ற தொடர் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஸோ இது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு அழகிய ஊரில் வந்து ஒரு குளம் இருந்தது அப்படின்பாங்க. ஓர் அப்படின்னு இங்கே மாற்றி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதையும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம படிக்கும்போது தெரியும். ஓர் அழகிய ஊரில், ஒரு ஊரில் அப்படின்னு மாற்றி கொடுப்பாங்க. சரிங்களா? ஓர் அழகிய ஊரில் ஒரு குளம் இருந்தது. சரிங்களா? ஸோ இது 2 கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அடுத்து 76வது கேள்வி வந்து பாருங்கள். கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு டேஸ் ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றனர் என தாரா பாரதி அவர்கள் கூறுகிறார். ஆன்சர் கங்கை. ஆப்ஷன் ஏ
கங்கை. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றனர் என்று தாராபாரதி கூறுகிறார். இது வந்து கூற்றுகளை கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராபாரதி அவர்கள். சரிங்களா? கொஷின்ஸ் உங்களுக்கு 2 விதமாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 77வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. ராமநாதபுரம் ஆட்சி செய்த செல்லமுத்து என்ற மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் ஆவார். ராமநாதபுரம் ஆட்சி செய்த செல்லமுத்து என்ற மன்னரின் ஒரே மகள் வந்து வேலுநாச்சியார் அவர்கள். சரிதான். தாய்மொழியாகிய தமிழ் மட்டும் அல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். வேலுநாச்சியார் அவர்கள் வந்து தாய்மொழி மட்டும் இல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். இதுவும் சரிதான். சிலம்பம், குதிரையேற்றம், வால்போர், வில் பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார். ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லாமே லாங்குவேஜும் தெரியும், ப்ளஸ் வந்து அவங்களுக்கான அந்த சிலம்பம், குதிரையேற்றம், வால்போர், வில் பயிற்சி எல்லாமே அவங்களுக்கு கற்றுருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 78வது கேள்வி வந்து பாருங்கள். சீர்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. சீர்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. இதுக்கெல்லாம் படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ண ஒரு சில வார்த்தைக்கு தான் மிஸ் ஆகிருக்கும். ஆனால் நம்ம அதை வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் நம்ம மறந்துடுவோம் படித்து பார்க்கும்போது அவசரத்தில். ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலன் கேட்கும். மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலன் கேட்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்து வந்து பாருங்கள். 79வது கேள்வி, இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4 வகைப்படும். 80வது கேள்வி, பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்துவது எது? பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எது? ஆன்சர் உரிச்சொல். ஆப்ஷன் பி, உரிச்சொல். 81வது கேள்வி வந்து பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை கவனி. பின்வரும் கூற்றுகளை கவனி. ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்களையும் பயன்படுத்துகின்றனர். ஒன்று அப்படிங்கிற வார்த்தை குறிக்கிறதுக்கு ஓர் அப்படிங்கிற சொல்லும் வரும், ஒரு அப்படிங்கிற சொல், 2 சொற்களுமே பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? சரிதான். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் வந்து ஒரு என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி வந்து ஒரு அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. உயிர் மெய் எழுத்துக்கள் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஸோ அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி தான் வந்து ஓர் அப்படிங்கிற சொல் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி வந்து ஒரு அப்படிங்கிற சொல் வரும். சரிங்களா? 2ஐயும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 மட்டும்தான் சரி. ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மட்டும்தான் சரி. ஆன்சர் 1 மட்டும்தான் சரி. 82வது வந்து பாருங்கள். சொல் வகையை அறிந்து பொருந்தா சொல்லை காண்க. சொல் வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை காண்க. ஸோ இதில் பொருந்தாதது என்ன இருக்குது? மாநாடு. ஸோ ஐ, மற்று, ஸோ இதெல்லாம் வந்து இலக்கணத்தில் வர்றதா. மாநாடுங்கிறது வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வார்த்தையாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. 83, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக என்ற பாடலடிகள் இடம்பெறும் நூல் வந்து தாராபாரதியின் கவிதைகள். ஆன்சர் ஆப்ஷன் டி, தாராபாரதியின் கவிதைகள். 84, கொடுப்பதும் பழத்தின் இயல்பு, பெறுவதும் வேரின் இயல்பு என்று கூறியவர் யார்? கொடுப்பதும் பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு என்று கூறியவர் யார்? ஆன்சர் கலீல் கிப்ரான். ஆன்சர் ஆப்ஷன் பி, கலீல் கிப்ரான் அவர்கள். 85, மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவின் பெயர் என்ன? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐம்பெருங்காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் சிலப்பதிகாரத்துலேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும். சரிங்களா? அதே மாதிரி மணிமேகலையிலேருந்து கொஷின்ஸ் வரும். மணிமேகலையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மணிமேகலா தெய்வத்தை பற்றி கொடுப்பாங்க. கண்ணகி கோவில் எங்கே அமைந்துள்ளது, அது எந்த மாவட்டம், கண்ணகி கோவில் பூசாரி யார், மணிமேகலையோட தோழி யார், ஸோ அந்த இதெல்லாம் ரொம்ப கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க மணிமேகலை நூல்லேருந்து. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் மணிபல்லவ தீவு. ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிபல்லவ தீவு. 86, குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டவர் யார்? குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தின் மூலமாக குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க பாடுபட்டவர் ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. ஆப்ஷன் டி, கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள். 87வது கேள்வி வந்து பாருங்கள். இதுவும் சொல்லும் பொருளும் தான். ஸோ பாருங்கள். ஏவல் தொண்டு, தண்டருள் குளிர்ந்த கருணை, பராபரமே மேலான பொருளே, கூர்னா மிகுதி. சரியா? ஏவல்னா தொண்டு, தண்டருள்னா குளிர்ந்த கருணை, பராபரமேனா மேலான பொருளே, கூர் அப்படின்னா மிகுதி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 2, 1, 4, 3 தான் சரி.
88 காவ்யா இனிமையாக பேசுவாள் என்பது எவ்வகை பெயர்? காவ்யா இனிமையாக பேசுவாள் என்பது எவ்வகை பெயர்? ஆன்சர் பண்பு பெயர். ஆப்ஷன் பி பண்பு பெயர். 89 கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? ஆன்சர் 36 ஆண்டுகள். ஆப்ஷன் டி 36 ஆண்டுகள். 90வது கேள்வி வ.உ. சிதம்பரனார் அவர்கள் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு எந்த வருஷம்? சரிங்களா, வ.உ. சிதம்பரனார் அவர்கள் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு கேட்டிருக்காங்க. 1906. ஆப்ஷன் பி 1906ஆம் ஆண்டு. 91 வ.உ. சிதம்பரனார் அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? வ.உ. சிதம்பரனார் அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? ஆன்சர் பாரதியார் அவர்களுடைய பாடல்கள். 92 பாருங்க. 16/10/1996 வ.உ. சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கினார். வ.உ.சி அவர்கள் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கினார். சரிதான். வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. கரெக்டா? ஸோ இந்த ஆண்டுகளை வந்து மாற்றி கூற்றுகளில் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கூற்றுகள் வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் இரண்டும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி. 93 வந்து பாருங்கள் கூற்றுகளை ஆராய்க. இலக்கண அடிப்படையில் சொல், பெயர், வினை, இடை, உரிச்சொல் என 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில் வந்து சொல் வந்து 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். சரிதான். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது உரிச்சொல் அப்படிங்கிறாங்க. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் உரிச்சொல் அப்படிங்கிறாங்க. கரெக்டா? ஸோ சரி, தவறுதான. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல், உரிச்சொல் கிடையாது, இடைச்சொல். அப்போ இது வந்து தவறு தான். சரிங்களா? 2வது கூற்று வந்து தவறு தான். அப்போ முதற் கூற்று சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி 1 வந்து சரி, 2 வந்து தவறு. 94 வந்து பாருங்கள். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று நான் அறியேன் பராபரமே என்ற பாடலின் ஆசிரியர் தாயுமானவர். ஆப்ஷன் டி தாயுமானவர். 95 தானென்று என்றும் சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் தான் கூட்டல் என்று. தான் கூட்டல் என்று தானென்று. 96 வந்து பாருங்க கூற்றுகளை ஆராய்க. 2 அடிகளால் பாடப்படும் பாடல் வகை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? கண்ணின்னு சொல்லுவாங்க. 2 அடிகளால் பாடப்படும் வகையை வந்து கண்ணின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல்கள். இதெல்லாமே உங்களுக்கு தனித்தனி கொஷினாக கேட்பாங்க. சரிங்களா? 2 அடிகளால் பாடப்படும் பாடல் வகை என்ன? கண்ணி. 10 அடின்னா என்ன வரும்? 10 அப்படிங்கும்போது சதம், சதகம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 அடிகளால் பாடப்படுறது சதகம்னு சொல்லுவாங்க. 4 அடி செய்யுளை வந்து 4 அடி செய்யுள் அப்படிங்கிறத வந்து தனியாக ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா? ரூபாயத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தனித்தனி உங்களுக்கு முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்விகள். அதே மாதிரி தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல்கள். ஸோ அந்த பாடல்களுடைய சிறப்பு பெயர்கள். சரிங்களா? ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியம். ஆன்சர் இரண்டும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி. 98 வந்து பாருங்கள். சரி, 97 காலப்பெயருக்கு எடுத்துக்காட்டு எதுப்பா? காலப்பெயருக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன வரும்? நிமிடம், நாள், சித்திரை அனைத்தும் சரி. சரிங்களா? நிமிடம், நாள், சித்திரை எல்லாமே வந்து காலப்பெயருக்குண்டான எடுத்துக்காட்டு தான். 98 வந்து பாருங்கள். காரணம் எதுவுமின்றி சிறப்புத்தன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஓர் இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் எது? காரணம் எதுவுமின்றி சிறப்புத்தன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஓர் இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் வந்து ஆன்சர் இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர். 99 வந்து பாருங்கள். தேசிய விநாயகனார் பெற்ற பட்டம் எதுப்பா? பார்த்தாலே தெரியுது. கவிமணி. கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி தேசிக விநாயகனார். ஸோ தமிழில் லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். சொல்லும் பொருளும் தான். அஞ்சினர். அஞ்சினர் பயந்தனர். கருணை இரக்கம். வீழும். விழும். ஆகாது முடியாது. பார் உலகம். கரெக்டா? அஞ்சினர், பயந்தனர், கருணை, இரக்கம், வீழும், விழும், ஆகாது முடியாது, பார் உலகம். இதுக்கான ஆன்சர் என்னப்பா? 3, 5, 4, 1, 2. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து 6th தமிழில் அந்த ஃபுல் டேர்ம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள். ஸோ அடுத்து 101வது கேள்வி. சமூக ரீதியான உரிமைகள் மறுக்கப்பட்ட மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைகளுக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தவர் யார்?
சமூக ரீதியான உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைக்காக பகுத்தறிவு சிந்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தவர் யார்? ஆன்சர் பண்டிதர் அயோத்திதாசர் மற்றும் பெரியார். பண்டிதர் அயோத்திதாசர் மற்றும் பெரியார். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. 102 வந்து பாருங்க. வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி என்ற அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? ஆன்சர் பரிதிமா கலைஞர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பரிதிமா கலைஞர். 103வது கேள்வி. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் யார்? சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் சி. வையாபுரி அவர்கள். சி. வையாபுரி அவர்கள். ஸோ இதெல்லாமே யூனிட் 8ல் கேட்ட கொஷின்ஸ் தான். ஜிகேலையும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு, சரிங்களா? தனித்தமிழ் இயக்கத்தை, அதாவது தூய தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் மறைமலை அடிகள். ஆப்ஷன் சி, மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் பற்றின கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் சரியானது எதுன்னு பாருங்கள். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றினார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றினார், சரிதான். பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டார். பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டார். அவருடைய ஆசிரியர்களான பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர் அவருடைய வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தினர். ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 106 வந்து பாருங்க. தனித்தமிழ் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தனித்தமிழ் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1916. தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? ஆன்சர் நீலாம்பிகை அம்மையார். ஆப்ஷன் பி, நீலாம்பிகை அம்மையார். 108 மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் என்னப்பா? மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் வேதாச்சலம். ஆப்ஷன் சி, வேதாச்சலம். 109 மறைமலை அடிகளாரின் சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனம் எவ்வாறு பெயரிடப்பட்டது? மறைமலை அடிகளார் அவர்களுடைய சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற நிறுவனம் எவ்வாறு பெயரிடப்பட்டது? ஆன்சர் பொதுநிலை கழகம். ஆப்ஷன் பி, பொதுநிலை கழகம். 110 1901 முதல் 1911 வரையிலான 10 ஆண்டுகளில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்த பிராமணர் எண்ணிக்கை 4074 ஆகும். அதே பிராமணர் அல்லாதோர் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. எப்போ? 1901லேருந்து 1911 அந்த 10 ஆண்டுகளில் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஆன்சர் 1035. பிராமணர் அல்லாதோர் எண்ணிக்கை வந்து 1035 பேர். 111 பொறுத்துக்கு வந்து பாருங்கள். 1901 முதல் 1911 வரையிலான சென்னை பல்கலைக்கழக மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இது எல்லாமே ஹிஸ்ட்ரியிலையும் வர கொஷின்ஸ் தான். ஸோ பார்த்துட்டு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். 112 மதராஸ் ஐக்கிய கழகம் பின்னாளில் எவ்வாறு மாறியது? மதராஸ் ஐக்கிய கழகம் பின்னாளில் எவ்வாறு மாறியது? மதராஸ் திராவிட சங்கம். மதராஸ் திராவிட சங்கம் என பெயர் மாற்றப்பட்டது. 113 விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்ட நாள் எது? விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்ட நாள் வந்து எந்த நாள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1916 டிசம்பர். 1916 டிசம்பர். 114 தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கி வெளியிட்ட செய்தித்தாள்களில் இல்லாதவை எவை? தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கி வெளியிட்ட செய்தித்தாள்களில் இல்லாதவை எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது இல்லை? ஆன்சர் தி இந்து பேப்பர் கிடையாது. திராவிடர், ஆந்திர பிரகாசிகா, ஜஸ்டிஸ் இதெல்லாமே இருந்தது. ஸோ த இந்து பேப்பர் வந்து கிடையாது. 115 வந்து பாருங்கள். தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிட்ட செய்தித்தாள்கள். திராவிடன் தமிழ், ஜஸ்டிஸ் வந்து ஆங்கிலம், ஆந்திர பிரகாசிகா வந்து தெலுங்கு. ஆந்திர பிரகாசிகாங்கிறது தெலுங்கு. ஸோ ஆன்சர் 213. ஆன்சர் ஆப்ஷன் சி, 213. 116 வந்து பாருங்கள். சென்னை மாகாணத்தின் அரசியல் சூழல் யாரை தங்களுக்கு உரிமையுள்ள பங்கினை எடுத்துக்கொள்ள இடமளிக்கவில்லை என சுட்டிக்காட்டியது? சென்னை மாகாணத்தின் அரசியல் சூழல் யாரை தங்களுக்கு உரிமையுள்ள பங்கினை எடுத்துக்கொள்ள இடமளிக்கவில்லை என சுட்டிக்காட்டியது? ஆன்சர் பிராமணர் அல்லாதோர். ஆன்சர் ஆப்ஷன் பி, பிராமணர் அல்லாதோர். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டாபிக் பிராமணர் பற்றின கேள்வி, பிராமணர் அல்லாதோரோட எண்ணிக்கைகள், அதுக்கு இதை தனியாக இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே தனியாக நான் எடுத்து போட்டிருக்கேன், சரிங்களா?
நாங்கள் ஆங்கிலேய அரசை ஆழமாக நேசிக்கிறோம், விசுவாசத்துடன் பற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்த அறிக்கை வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை தான். சரிங்களா. 118 மாகாண அரசுகளின் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை அடிப்படையில் எந்த ஆண்டு முதல் தேர்தல் நடைபெற்றது? மாகாண அரசுகளின் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் எந்த ஆண்டு முதல் தேர்தல் நடைபெற்றது? 1920. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1920. 1920ஆம் ஆண்டு தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை எங்கு அமைத்தது? 1920ஆம் ஆண்டு தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்றது. ஸோ அதோட முதல் கூட்டம் வந்து இந்தியாவில் வந்து எங்கே அமைத்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சென்னை. ஆப்ஷன் சி சென்னை. 120வது கேள்வி, முதலாக பங்கேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் நீதி கட்சியை எந்த ஆண்டு தேர்தலில் தோல்வியடைய செய்தது? எந்த வருஷம் தோல்வியடைய செய்து? 1937. ஆன்சர் ஆப்ஷன் பி 1937. 121 நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மூலாதாரமாய் விளங்கிய கட்சி எது? நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மூலாதாரமாய் விளங்கிய கட்சி வந்து நீதி கட்சி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீதி கட்சி. 122 1926இல் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரானவர் யார்? 1926 இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரானவர் முத்துலட்சுமி அம்மையார். ஆன்சர் ஆப்ஷன் சி முத்துலட்சுமி அம்மையார். 123 நீதி கட்சியின் முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு எந்த ஆண்டில் பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது? நீதி கட்சியின் முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு எந்த ஆண்டில் வந்து பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியதுன்னா 1929. 124 நீதி கட்சி எந்த ஆண்டில் இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றியது? நீதி கட்சி எந்த ஆண்டில் இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றியது? 1926. 125வது கேள்வி வந்து பாருங்கள், பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என அறிவித்து அனைவரும் கட்டாய தொடக்க கல்வி வழங்கும் பணிகளை மேற்கொண்ட இயக்கம் எது? ஸோ எல்லாருக்குமே வந்து எழுத்தறிவு வேணும் அப்படின்னு சொல்லி கட்டாய தொடக்க கல்வி வழங்க மேற்கொண்ட இயக்கம் வந்து அதுக்கான இயக்கம் எந்த இயக்கம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சுயமரியாதை இயக்கம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுயமரியாதை இயக்கம். 126 சுயமரியாதை இயக்க சொற்பொழிவுகளின் மைய பொருளாக இருந்தவை எவை? சுயமரியாதை இயக்கத்தின் சொற்பொழிவுகளில் மைய பொருளாக இருந்தவை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இனம். ஆன்சர் ஆப்ஷன் சி இனம். 127 சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பெரியார். ஆன்சர் ஆப்ஷன் டி பெரியார். 128 தமிழகத்தின் வீதிகளிலேயே கதர் விற்பனை செய்தவர் யார்? தமிழகத்தின் வீதிகளிலேயே கதர் விற்பனை செய்தவர் ஆன்சர் பெரியார். ஆன்சர் ஆப்ஷன் டி பெரியார். 129 திருவாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு சுதேச அரசு தற்போதைய கேரளா மாநிலத்தில் உள்ள ஒரு நகரமாகும். அது எது? திருவாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு சுதேசி அரசு தற்போதைய கேரளா மாநிலத்தில் உள்ள ஒரு நகரமாகும். ஆன்சர் வைக்கம். ஆப்ஷன் டி வைக்கம். 130வது கேள்வி, பெரியார் தொடங்கிய செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்களில் இல்லாத ஒன்று எது? ஸோ அவரோட இதழ்கள் கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கத்தில் வர கேள்விகள் தான். ஸோ பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா. ஸோ இது எல்லாமே என்ன யூனிட் 5ல் இருக்கிற இந்திய தேசிய இயக்கத்தில் வர கொஷின்ஸ் தான். ஸோ பெரியார் தொடங்கிய இதழ்கள் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எது? குடியரசு, ரிவோல்ட்டு, புரட்சி, விடுதலை, பகுத்தறிவு, இது எல்லாமே வந்து பெரியார் அவர்களுடைய இதழ் தான். எது இல்லை? உயர் சிந்தனை அப்படிங்கிற செய்தித்தாள் மற்றும் இதழ் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். மற்றபடி இந்த குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, விடுதலை எல்லாம் வந்து எந்தெந்த வருஷம் தொடங்கினாருன்னு சொல்லி கால வரிசைப்படுத்த சொல்லி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கிளியராக பாருங்கள். 131 சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதியவர் யார்? சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதியவர் ஆன்சர் பெரியார் அவர்கள். 132 பி.ஆர். அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு என்னும் நூலை அந்நூல் வெளிவந்தவுடன் 1936இல் தமிழில் பதிப்பித்தவர் யார்? பி.ஆர். அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு அப்படிங்கிற நூலை வந்து 1936 வெளிவந்தது. வந்த உடனே அதை தமிழில் பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெரியார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரியார் அவர்கள். 133 வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் தவறானது எது? கீழ்கண்டவற்றில் தவறானது எது? இந்திய எதிர்ப்பு போராட்டமானது 1935 முதல் 36 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு அரசியல் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதுங்கிறாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து சரியா? இது வந்து தவறு. வருஷம் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த போராட்டத்திற்காக பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்தி போராட்டத்துக்காக வந்து பெரியார் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படிங்கிறது வந்து சரிதான். பெரியார் சிறையில் இருந்தபோது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரிதான். பின்னர் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்தது. ஸோ இதுவும் சரிதான்.
அப்போ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் 1 மட்டும்தான் தவறு. சரிங்களா? ஸோ இந்த இந்தி போராட்டத்துக்காக வந்து பெரியார் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார். ஸோ அந்த டைமில் நீதி கட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ அந்த நீதி கட்சி வந்து சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து செயல்பட்டது. சரிங்களா? 134 1944 திராவிடர் கழகம் என புதுப்பெயர் எந்த கட்சிக்கு சூட்டப்பட்டது? 1944 திராவிடர் கழகம் என புதுப்பெயர் எந்த கட்சிக்கு சூட்டப்பட்டது? ஆன்சர் நீதி கட்சிக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீதி கட்சிக்கு. 1952 54 ஆண்டுகளில் பள்ளி குழந்தைகளுக்கு தொழில் கல்வி பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? 1952 to 54 ஆண்டுகளில் பள்ளி குழந்தைகளுக்கு தொழில் கல்வி பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் ராஜாஜி. ஆன்சர் ஆப்ஷன் டி, ராஜாஜி அவர்கள். 136 பெரியார் எத்தனை வயதில் இயற்கை எய்தினார்? பெரியார் எத்தனை வயதில் இயற்கை எய்தினார்? ஆன்சர் 94. ஆப்ஷன் சி, 94. 137 வந்து பாருங்கள், பெரியார் பற்றின கூற்று கொடுத்துருக்காங்க. ஆணாதிக்க சமூகத்தினை விமர்சித்தார், சரிதான். குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையும் கண்டனம் செய்தார், சரிதான். கோவில்களில் நிலவிய பரம்பரை அர்ச்சகர்கள் முறையை எதிர்த்தார், சடங்குகளற்ற சாதி மறுப்பு, சுயமரியாதை திருமணங்களை பரிந்துரைத்தார். ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. ஆணாதிக்கத்தை சமூகத்தை விமர்சித்தார், குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையும் வந்து கண்டனம் செய்தார், சரிதான். கோவில்களில் நிலவிய பரம்பரை அர்ச்சகர்கள் ஐயர்கள் வருவாங்க, அதையும் வந்து எதிர்த்து நின்னார். சடங்குகளற்ற சாதி மறுப்பு, சுயமரியாதை திருமணங்களையும் வந்து பரிந்துரை செய்தார். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 138 வந்து பாருங்கள், தமிழ்நாடு எந்த ஆண்டு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் அறிமுகம் செய்தது? தமிழ்நாடு எந்த ஆண்டில் வந்து இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை வந்து அறிமுகம் செய்ததுங்கிறாங்க. 1989. 139 முன்னோர்களின் சொத்துக்களை உடைமையாக்கி பெறுவதில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்பதை உறுதிப்படுத்திய சட்டம் வந்து எந்த சட்டம்ப்பா? இந்து வாரிசுரிமை சட்டம் தான். ஸோ எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? ஸோ உறுதிப்படுத்திய சட்டம் வந்து எந்த சட்டம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1989 வந்த இந்த வாரிசுரிமை சட்டம் தான். சரிங்களா? கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் மாற்றி கேட்பாங்க. தாத்தா என பரவலாக அறியப்பட்டவர் யார்? தாத்தா என பரவலாக அறியப்பட்டவர் இரட்டைமலை சீனிவாசன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். 141 இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதையான ஜீவிய சரித சுருக்கம் எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது? இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் சுயசரிதம் வந்து ஜீவிய சரித சுருக்கம், இது வந்து எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1939. 142வது கேள்வி, முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்று எது? முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்று எது? ஜீவிய சரித சுருக்கம். ஸோ இது யாருடைய சுயசரிதை? இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய சுயசரிதை. ஸோ கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் கேட்பாங்க. 143 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? 1893 ஆதி திராவிட மகாஜன சபை அமைப்பை உருவாக்கியவர் வந்து இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். 144 இரட்டைமலை சீனிவாசன் எங்கு காந்தியடிகளை சந்தித்த போது அவருடன் நெருக்கமானார்? இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வந்து காந்தியடிகளை வந்து எங்கு சந்தித்த போது அவருடன் நெருக்கமானார்? ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. ஆப்ஷன் பி, தென்னாப்பிரிக்காவில். 145 இரட்டைமலை சீனிவாசன் சென்னை மகாஜன சட்டசபை உறுப்பினரான ஆண்டு எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வந்து சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக ஆன ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1927. 1927. 146 முதல் தமிழிசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு. 1943. 1943. 147 குலக்கல்வி முறையை அறிமுகம் செய்தவர் யாருப்பா? ஸோ ரொம்ப முக்கியம். குலக்கல்வி முறையை அறிமுகம் செய்தவர் வந்து ராஜாஜி அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜாஜி அவர்கள். திருமணம் என்ற வார்த்தையை வாழ்க்கை துணை என மாற்றிய பெரியார் வாழ்க்கை துணை வார்த்தையை எதிலிருந்து சுட்டி காட்டினார்? திருமணம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து வாழ்க்கை துணை என மாற்றிய பெரியார் அவர்கள் வாழ்க்கை துணை அப்படிங்கிற வார்த்தையை வந்து எதிலிருந்து சுட்டி காட்டினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருக்குறள். ஆன்சர் ஆப்ஷன் சி, திருக்குறள்லேருந்து சுட்டி காட்டியுள்ளார். 149 பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலின் ஆசிரியர் பெரியார். ஆன்சர் ஆப்ஷன் பி, பெரியார். பெண்கள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் வந்தனால மேக்ஸிமம் பெரியார் தான் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர் யார்? சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். ஆப்ஷன் பி, இரட்டைமலை
சீனிவாசன் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த வருஷம் வந்து எந்தெந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி அவரோட இதழ்கள் என்னென்ன, சுயசரிதைகள் என்னென்ன, அவரோட முதல் சுயசரிதை எது, எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். சரிங்களா? ஸோ இன்றைக்கான 150 கேள்வியில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கொஷின் டவுட்டாக இருந்ததுனா கூட கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ பார்த்துக்கலாம். உங்களுக்கான கொஷின் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை கரெக்டாக சொல்லுங்கள். அது நான் கரெக்டான ஆன்சர் நான் பின் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. நான் அகைன் ரிமெம்பர் பண்ணுறேன். மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். சிலபஸ் வைஸ் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃபாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டெஸ்ட் கொஷின்ஸ் வேணும், உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லா பாடத்துக்கும் வேணும்னா அதையும் நாங்கள் தனியாக கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அது வேணால் கூட நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.